அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடர நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன். முந்தைய பாடவேளையில நாம் வேற்றுமை இலக்கணத்தின் பயிற்சிகளை மேற்கொண்டோம். இன்றைய அறிவோம் தெளிவோம் பகுதியில கோவில், கோயில் இந்த இரண்டு சொற்கள்ல எந்த சொல் சரியான சொல் என்பது குறித்து விரிவாக அறிந்து கொள்ள போகிறோம். வாருங்கள். கோவில் அல்லது கோயில் இந்த சொற்கள் எந்த சொற்களில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோ கூட்டல் இல் என இந்த இரண்டு சொற்களின் சேர்க்கை தான் கோவில் அல்லது கோயில். கோ என்றால் அரசன் அல்லது இறைவன் என்ற பொருள், இல் என்றால் இல்லம் அல்லது வீடு என்று பொருள். இந்த இடத்துல கோவில் என்றால் இறைவனின் வீடு அல்லது இறைவனின் இல்லம். கோ என்னும் பொழுது அது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தரும் சொல்லாக அமைந்ததுன்னா அதைத்தான் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கோ என்பது எழுத்தாக இல்லாமல் சொல்லாக இருக்கிறது. அதே வேளையில இல் என்பது இங்க இரண்டு எழுத்துக்கள் இருக்கு. இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தரும் சொல்லாக அமைந்திருக்கிறதுனால இந்த இரண்டு சொற்களின் சேர்க்கையாகத்தான் கோவில் அல்லது கோயில் என்று வந்திருக்கு. இந்த கோவில் அல்லது கோயில் இந்த இரண்டு சொற்கள்ல எந்த சொல் சரியான சொல் என்பது குறித்து பார்க்கிறதுக்கு முன்னாடி புணர்ச்சி இலக்கணம் குறித்த அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு சொற்கள் சேரும் சேர்க்கையை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல கோ என்பதும் சொல்லலாம், இல் என்பதும் சொல்லலாம். அப்ப இந்த இரண்டு சொற்களின் சேர்க்கை தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதலாக வரக்கூடிய சொல்ல நிலைமொழி என்றும் இரண்டாவதாக வர சொல்லை வருமொழி என்றும் சொல்லுவாங்க. நிலைமொழி என்றால் என்னன்னு பார்த்தோம்னா நிலையான சொல். வருமொழி என்றால் நிலைமொழியோடு வந்து சேரும் சொல். சொல்லுக்கான வேறு பெயர் தான் மொழி. அப்போ இந்த இடத்துல கோ என்பது நிலைமொழியாகவும் இல் என்பது வருமொழியாகவும் இருக்கு. நன்றாக கவனிச்சீங்கன்னா கோ என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? இக்கு என்னும் மெய்யெழுத்து கூட்டல் ஓ என்னும் உயிர் நெட்டெழுத்து. இந்த இரண்டின் சேர்க்கை தான் கோ என்று வந்திருக்கு. அதே வேளையில இங்க இல் இருக்கு. நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் படிச்சிருக்கோம். மொழி இறுதி எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் வரப்ப வெளிப்படையாக வராது. அளபெடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் அந்த மொழிக்கு இறுதியில சொல்லுக்கு இறுதியில வெளிப்படையாக வரும். மற்ற எல்லா இடங்களிலும் உயிர்மை எழுத்துக்களாக வரும் அப்படின்னு படிச்சோம். அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஓ என்று ஓ என்னும் உயிர் நெட்டெழுத்து இந்த சொல்லுக்கு ஈற்றெழுத்தாக வந்திருக்கு. அதே வேளையில இங்க இல் என்னும் சொல்லுல ஈ என்னும் உயிரெழுத்து உயிர் குறில் எழுத்து வந்திருக்கு. இந்த இடத்துல நன்றாக கவனித்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றெழுத்தும், நிலைமொழி ஈற்று என்ன? ஓ. வருமொழி முதல் எழுத்தும், வருமொழி முதல் எழுத்து என்ன? ஈ. உயிர்களாக வந்துள்ளன. ஓ உயிர் நெட்டெழுத்து, ஈ உயிர் குறில் எழுத்து. உடன்படாத ஈர் உயிர்களை சேர்க்க ஓருடல் வேண்டும். கண்டிப்பாக தேவைதானே. ஓ இ இந்த இரண்டுமே உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் இரண்டுமே என்னது? இயல்பாக சேர்க்க முடியாது. உயிர்கள் அதாவது உயிர்கள் தனித்து இயங்கும் வல்லமை கிடையாது. நம்ம மனித உயிர்களையும் எடுத்துக்கோங்க, பிற உயிர்களையும் எடுத்துக்கோங்க, உயிர் தனித்து இயங்கும் ஆற்றல் கிடையாது. அந்த உயிர் செயல்படுவதற்கு கண்டிப்பாக என்ன வேண்டும்? ஓர் உடல் வேண்டும். அந்த உடலைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மெய் எழுத்து அப்படின்னு சொல்றோம். அந்த மெய்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடம்படு மெய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்படு மெய்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா உடன்படாத ஈர் உயிர்களை சேர்த்து வைப்பதற்காக வரும் மெய் எழுத்தை தான் உடம்படு மெய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள் இருக்கு. 18 மெய் எழுத்துக்களுமே உடம்படு மெய்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதற்காகத்தான் பவனந்தி முனிவர் அழகாக ஒரு நூற்பா கொடுத்திருக்காரு. உடம்படு மெய்கள் என்னென்ன என்பது குறித்து. ஈ ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ்விரு மெய்யும். நன்னூல் 162 இத கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நிலைமொழி சொல்லு ஈற்றுல, நிலைமொழி சொல் ஈற்றுல ஈ ஈ ஐ இந்த மூன்றும் இருந்ததுன்னா, இந்த மூன்று உயிரெழுத்துக்களும் இருந்து வருமொழி முதல்லையும் உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அந்த ஈர் உயிர்களை சேர்த்து வைப்பதற்காக எகரம் வரும். எகரம் என்னது? இடையின மெய்யெழுத்து வரும். அ ஆ உ ஊ ஏ ஓ ஓ ஔ இந்த 8 உயிரெழுத்துக்கள் அதைத்தான் சொல்லியிருக்காரு. ஏனை உயிர் வழி வவ்வும். இந்த இ ஈ ஐ இதை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய உயிர்களை சேர்த்து வைப்பதற்காக எந்த மெய் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வகரமை வரும். வகரமை எப்பொழுது வரும்? நிலைமொழி இறுதியில இந்த 8 எழுத்துக்கள் இருந்து வருமொழி முதலும் உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அந்த ஈர் உயிர்களை சேர்த்து வைப்பதற்காக வகரமை வரும்.
ஏ முன் இவ்விரு மெய்யும். ஏகாரம் என்னும் உயிர் நெட்டெழுத்து வரும் பொழுது, நிலைமொழி ஈற்றுல ஏகாரம் இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்ததுன்னா அங்க சேர்த்து வைப்பதற்காக யகரமும் வரும் வகரமும் வரும். வந்தாலும் பொருள்ல மாற்றம் கிடையாது. இதத்தான் இந்த நூற்பால தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த அடிப்படையாக வைத்துதான், இதை நாம் அடிப்படையாக வைத்துதான் இப்ப கோவிலா கோயிலா என்பது குறித்து பார்க்க போறோம். ஏனை உயிர் வழி வவ்வும் எனும் விதிப்படி கோ கூட்டல் இல். கோக்கு இறுதியில ஓ என்னும் உயிர் நெட்டெழுத்து இருக்கு. ஈ என்னும் உயிர் குறில் எழுத்து வருமொழி முதல்ல இருக்கு. உடன்படாத உயிர்களை சேர்த்து வைப்பதற்காக ஓர் உடல் எழுத்து வேண்டும், மெய் எழுத்து வேண்டும். இந்த இடத்துல எந்த மெய்யை நாம் பயன்படுத்த போறோம்? இவ் பயன்படுத்த போறோம். ஏன் இவ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைமொழி ஈற்றுல என்ன இருக்கு? ஓ இருக்கு. வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து இருக்கு. நிலைமொழி ஈற்றுல ஓ என்னும் உயிரெழுத்து இருந்து வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து இருந்ததுன்னா அங்க எந்த மெய் வரும்? வகரமை வரும். எந்த விதிப்படி? ஏனை உயிர் வழி வவ்வும் எனும் விதிப்படி இங்க வகரம் வந்திருக்கு. சரியா? அடுத்ததாக நன்னூல் 204 பவனந்தி முனிவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இதுதான் நன்னூல் 204. உடல் மேல், உடல் என்றால் மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து சேருவது இயல்புதான். அதுதான் என்னது? உயிர்மெய் எழுத்து. அப்போ இந்த இடத்துல நன்றாக கவனிங்க. கோ குட்டல் இவ் குட்டல் இல், கோ குட்டல் இவ் குட்டல் இல் முதல் விதிப்படி. இப்போ இங்க இவ் இருக்கு. இவ் என்னும் என்ன இருக்கு? உடம்படு மெய் எழுத்து இருக்கு. ஈ என்னும் என்ன இருக்கு? வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிலைமொழியில எந்த மாற்றமும் இருக்காது. அந்த சொல் அவ்வாறே தான் இருக்கும். வருமொழி மட்டும்தான் என்னது? அந்த நிலைமொழியோடு சேர்ந்து வரும்னு படிச்சோம். அப்ப இவ் என்னும் மெய்யெழுத்து, ஈ என்னும் உயிரெழுத்து, இந்த இரண்டும் எந்த விதிப்படி சேரும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி சேர்ந்து இவ் குட்டல் ஈ வி என புணரும். அப்ப கோ குட்டல் இவ் குட்டல் இல் கோவில் என புணர்ந்தது. எழுத்து வழக்குல கோவிலா கோயிலா என்பது குறித்து பார்த்தோம்னா கோவில் என்ற சொல்லே சரியான சொல். அப்ப எழுத்து வழக்குல தாண்டி பேச்சு வழக்குல நம்ம கோவில் கோயில் இதுல எதை பயன்படுத்த வேண்டும்னா கோவில் என்ற சொல்லை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனா தற்காலத்துல அது நம்ம என்னவாக மாறி இருக்கு? அந்த கோயில் என்ற சொல்லை நடைமுறை வழக்கமாக மாறி இருக்கு. எவ்வாறு நடைமுறை வழக்கமாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோயில் என்பதை தனித்தனி சொல்லாக சொல்லி பாருங்க. கோயில், கோயில், கோயில். அப்ப நம்ம பேசும் பொழுதே, அதை சொல்லும் பொழுதே என்னவாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வகரமை வரதுக்கு பதிலாக யகரம் வந்திருக்கு. பேச்சு வழக்குல கோவில் கோயில் என்பது குறித்து நமக்கு கவலை இல்லை, அதற்கான விவாதமும் தேவையில்லை. ஆனா எழுத்து வழக்குல எழுதுறப்ப கோவில் கோயில் என்ற சொற்கள்ல கோவில் என்ற சொல்லே சரியான சொல். இதன் மூலமாக கோவில் கோயில் இந்த 2 சொற்கள்ல எந்த சொல் சரியான சொல் என்பது குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் நாம் அறிந்து கொண்டோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க. உங்களின் மேலான கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்க மறக்காம கற்க கசடற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.